வழிபாட்டு முறைகளில் அவர்களை சங்கடப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தி மட்டும் நாங்கள் சங்கடப்படுத்த பல்வேறு மதத்தையும் பல்வேறு இதுல RSS இப்படிப்பட்ட தொடர் ஆதரம் என்பது மிகுந்த எழுச்சியோடு தேசிய விடுதலை போராட்டத்திலே இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திலே ஒலித்த ஒரு சொல். அந்த சொல்ல RSS பொறுத்தமட்டிலும் வந்தே மாதரத்தையும் ஒரு அரசியலாக்குவது, RSS பொறுத்தமட்டிலும் வந்தே மாதரத்தையும் ஒரு அரசியலாக்குவது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். எங்களை பொறுத்தமட்டிலே வந்தே மாதரமும் தேசிய கீதமும் மிகவும் மிக மிக பாடல்கள். அது வங்க மட்டும் நாம் மிகுந்த மரியாதை கொடுக்கின்ற பாடல்கள். ஆனால் பாஜகவுடைய அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் அமித்ஷா அவர்களுடைய இந்த கீழ்த்தரமான அரசியல் இதில் தெரிந்து எங்களுடைய நிலையை பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். இரண்டாவது முறையா ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கிறது. குதிரை பேர விவகாரத்தில் தாவேகா ஈடுபட்டது. அதே மாதிரி பாஜக இது சொல்லப்படுது. இப்ப கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரும் இதை பற்றி பேசியிருக்கிறார். இது நடத்தப்படக்கூடாது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இது கம்ப்ளைண்டா குதிரை பேரம் என்பது என்ன? ஆளுங்கட்சி ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையாவது ஒரு ஆளை பணம் கொடுத்து இல்லை பதவி கொடுக்குறோம்னு சொல்லி ஆசை காட்டி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்க்கிறது அப்படின்னு யாருக்கு சொல்லியிருந்தாலும் சரி அவர்கள் புகார் போலீஸில் கொடுக்கணும். அது பேர் தான் குதிரை பேரம். அப்படி கொடுத்துருக்கிறது யாரு? யாராவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு. அவர் யார் மேலே கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் மேலே கொடுத்துருக்காரு. அது எந்த கட்சியை சார்ந்தவர்னா ஒரு விடை கிடைக்குது. அதனால குதிரை பேரம்ங்கிற டெஃபினிஷனை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மற்றதை பேசணும்னு நினைக்கிறேன். இவர்களை பொறுத்த மட்டும் இந்த 3 கட்சிகளுமே தொடர்ந்து ஆளுநருடைய டெல்லி விஜயத்துக்கு பின் அவர் மிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததற்கு பின்னாலேயே ஆளுநரை பொறுத்த மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நல்ல நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசை தேவையில்லாமல் ஒரு சங்கடங்களை உருவாக்கி பிரச்சனைகளை கிளப்புவதற்காக அஜெண்டாவை வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற சந்தேகம் வருது எனக்கு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தவறுதலான போக்கு என்பது கவர்னரை பொறுத்த மட்டும் தன்னுடைய அதிகாரங்களை மீறிய செயலாக சேர்கிறார். உள்துறை கவர்னராக செயல்பட தொடங்கி இருக்கிறார். இது வருத்தமளிக்கிறது. மாற்றம் மாதிரி 2031 மாற்றம் வரும், அப்ப ஆட்சி பிடிக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. இதோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாமலை அவர்கள் அவரை பொறுத்த மட்டும் 21 26 சொன்னார் நினைக்கிறேன். எந்த கட்சியோ ஆட்சிக்கு வரும் சொன்னார் நினைக்கிறேன். அப்போ அதனால் அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லட்சியங்களை வச்சிருக்காரு. 26 ஒரு லட்சியம் வச்சிருந்தாரு, 24 ஒரு லட்சியம் வச்சிருந்தாரு. அதனால் 31 லட்சியம் வச்சிருக்காரு. லட்சியம் இல்லாத வாழ்க்கை சரியில்லாது. லட்சியத்தோடு இருப்பது ஒரு முக்கியமானது. ஆனால் லட்சியத்தோடு சேர்ந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். திடீர்னு மாறிக்கிறாம ஹெட்லைன் கிராப் பண்றதுக்காக மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அது தவறான செய்தின்னு நான் இடதுசாரி நண்பர்கள்ட்ட பேசினேன். தவறா ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு மட்டும் சொன்னாங்க.